வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் கேலக்ஸி மேக்கர்ஸ். இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு மேக் ஏ சோலார் பேஸ்ட் பவர் பேங்க். ஓகே, இது வந்து இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து 3 டார்கெட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து சோலார் பேஸ்ட் சார்ஜிங் வித் ஏ பவர் பேங்க், அப்புறம் இதில் வந்து நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு போர்ட்டு இதில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு எமர்ஜென்சி லைன். இது மூணுமே நம்மளோட இந்த வீடியோவில் இதான் டார்கெட். எப்படின்னா இது மூணுமே நம்ம ஒர்க்கிங் பண்ணி இது கரெக்டாக ஃபுல்லி ஃபங்க்ஷனலாக ஒரு பவர் பேங்க் 20,000 mAh பவர் பேங்காக நம்ம பண்ண போகிறோம். ஓகே, வித்தவுட் எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராசஸ்ஸு, அப்புறம் கொஞ்சம் மெயின் டைட்டீரியாஸ்லாம் இதில் சொல்லுவேன் நண்பரில். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இதை கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் ஆரம்பிப்போம். எப்பவும் போல் நம்மளோட கேசிங்ஸ் வந்து பிவிசி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பிவிசி ஷீட்ஸ் வந்து நான் கட் பண்ணி என்னோடய பவர் பேங்க் ஏற்ற சைஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க சோலார் பேனல். இது வந்து ஒரு 5 வோல்ட் சோலார் பேனல். எப்படின்னா இது ரெண்டுமே சேர்த்து 6 வோல்ட் தான் மேக்ஸிமம். அதாவது இது ஒரு 3 வோல்ட், இது ஒரு 3 வோல்ட். ஓகே, பட் இது ஒரு மேக்ஸிமம் ஹீட் இருந்தால் மட்டும்தான் இந்த 6 வோல்ட் வந்து கிளைம் ஆகும். இல்லைனா 5.5 5.2 அந்த மாதிரி தான் வரும். ஓகே, நான் வந்து இதில் 2 சோலார் பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு காஸ்ட் நல்லா இருந்ததுன்னா ஒரு சிங்கிள் பேனல் 5 வோல்ட் சோலார் பேனலே வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இதோட அவுட்புட்டும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் ஸ்ப்ளிட்டாக இருந்தால் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். சிங்கிளாக வாங்கினா கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும். இது ரெண்டுமே சேர்த்து வாங்குற வரை கொஞ்சம் அதிகமாக வரும். என்கிட்ட இது ஏற்கனவே அவைலபிள்னால நான் என்கிட்ட இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து லித்தியம் அயான் செல்ஸ் யூஸ் பண்ண போதில் லித்தியம் அயான் பாலிமர்ஸ் இந்த மாதிரி பேட்ரிஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 10,000 mAh பேட்ரி வித் 37 வாட் 3.7 வோல்ட். ஓகே, இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படின்னா இதோட கனெக்ஷன்ஸ் வந்து இது இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணால் நீங்கள் ஒரு பவர் பேங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஓகே, அது ஒரு மெயின் க்ரைட்டீரியா. ஏன்னா நீங்கள் எந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், எந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு ஆம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கிளியராக பார்த்தா சப்போஸ் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக இன்னும் ஒரு 30,000 40,000 mAhல பேட்ரி பண்ணால் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர் டென்ஸில். நெக்ஸ்ட்டு இது வந்து நம்மளோட மெயின் மாடியூல். இவனோட பேர் வந்து 22.5 வாட் பவர் பேங்க் மாடியூல் QC 3.0 PD4. அதுதான் இதோட மாடல் நேம். ஓகே, இது வந்து ஒரு 22.5 வாட்டேஜ் ஹவர் அவுட்புட் கொடுக்குற ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் மாடியூல். ஓகே, இதில் வித் டிஸ்பிளேயோட வந்துடும். நான் எதுக்காக இங்கே டிஸ்பிளே வந்து இது வந்து ஃபிக்ஸ் ஆகி தான் இருக்கும். நான் வந்து ஜஸ்ட்டு என்ன மாடிஃபிகேஷன்னா இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேபிள் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு காப்பர் ஒயர். இது எதுக்காகனா ஹீட்டு, சப்போஸ் இந்த லித்தியம் பாலிமர் பேட்ரிஸில் ஏதாவது ஹீட்டோ ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் இது வந்து ட்ரிகர் ஆகி மாடியூல் வந்து ஷட் டவுன் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, மீதி இங்கே ஒரு சுவிட்ச். அப்புறம் இதில் வந்து போர்ட்ஸ் வந்து 5 போர்ட்ஸ். ஒன்று மைக்ரோ யூஎஸ்பி, லைட்னிங், டைப் சி, யூஎஸ்பிஏ, இதான் இதோட போர்ட்ஸ். இங்கே 2 தான் இன்புட், பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகே, அண்ட் இந்த 2 ஒயர்ஸ் வந்து நான் இதில் வந்து பிளானிங் ஃபார் இது எல்இடிஸ். தட் இஸ் நம்ம வந்து இதில் எமர்ஜென்சி லைட்டாக இந்த யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பாலிமர் பேஸ்டு எல்இடி. இதோட இலுமினேஷன் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கனால நான் இவனை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு 5 வோல்ட் எல்இடி தான். உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும் நார்மல் எலக்ட்ரானிக் ஷாப்பில். அதுக்கான சப்ளை பார்ட் தான் இந்த ஒயர். ஓகே, இதில் ஃபர்தராக நம்ம யூஸ் பண்ண போகிறது கேப்டான் டேப் யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு சால்ட்ரிங் கிட். இதுதான் நம்மளோட காம்பனன்ட்ஸ் அந்த ஸ்டவ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேட்டரியோட கனெக்ஷன் அண்ட் எந்த மாதிரி நீங்கள் கனெக்ஷன் பண்ணால் இன்னும் ஃபர்தராக எம்ஏஹெச்சோ இல்லை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேட்ரி பார்த்திங்கன்னா 2 பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். இதுதான் இந்த பேட்டரியோட ஸ்ட்ரக்சர். இதில் இப்போ நான் எனக்கு வந்து கிளைம் பண்ண வேண்டியது 20,000 mAh 5 வோல்ட். இதான் என்னோட இப்போது மெயின் டார்கெட். ஓகே, இப்போ அதை நான் எப்படி கிளைம் பண்ணுறது? இது ஒரு 10,000 mAh, இது ஒரு 10,000 mAh. இப்போ சப்போஸ் நான் சீரீஸ் கனெக்ஷன், நிறைய பேருக்கு சீரீஸ் கனெக்ஷன் தெரியாது. சீரீஸ் கனெக்ஷன் மீன்ஸ் இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் எடுத்து நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி இதுலேருந்து பாசிட்டிவ் வோல்டேஜ், இதுலேருந்து நெகட்டிவ் வோல்டேஜ் எடுத்தால் அது வந்து சீரீஸ் கனெக்ஷன். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். எப்படின்னா நீங்கள் வந்து இதோட நெகட்டிவ் வந்து பாசிட்டிவோட இன்டர் கனெக்ட் பண்ணி நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ்லேருந்து எடுத்தால் இது வந்து சீரீஸ் கனெக்ஷன். இப்போ அப்படி இல்லை, இது ரெண்டுத்தையும் மேலே வச்சு பாசிட்டிவ் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு நெகட்டிவ் இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு இதுலேருந்து பாசிட்டிவ் இதுலேருந்து நெகட்டிவ் எடுத்திங்கன்னா பேரலல் கனெக்ஷன். சப்போஸ் இப்போ நீங்கள் சீரீஸ் கனெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் ஆம்ப் வந்து 10,000 mAh தான் வரும். ஓகே, அதுதான் சீரீஸ் கனெக்ஷனோட ஒர்க்கிங்.
அதுதான் பேசிக் ஒர்க்கிங். அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு வோல்டேஜ் வந்து 6 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி வரும். 7.2ன்னு வரும். 3.7 வோல்ட் ஒரு பேட்டரி. அப்போ 7.2 வோல்டேஜ் வரும். 10,000 mAhன்னு வந்துடும். ஆனால் அந்த வோல்டேஜ் வச்சா உங்களோட மாடியூல் வந்து பர்ன் ஆகிடும். ஏன்னா 5 வோல்ட் தான் மேக்ஸிமம். 5 வோல்ட் டு 3.3 வோல்ட் தான் மேக்ஸிமம். ஓகே, அதுக்குள்ளே தான் கொடுக்கணும். அதிகமாக கொடுத்தா அந்த மாடியூல் வந்து பர்ன் ஆகிடும். ஓகே, அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதில் பேரலல் கனெக்ஷன் கொடுக்குறோம். பேரலல் கனெக்ஷன் போது என்ன ஆகுனா 3.7 வோல்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். பட் mAh வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். 10,000 mAh வந்து 20,000 mAh ஆகிடும். அதனால தான் பேரலல் அண்ட் சீரிஸ் கனெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கரெக்டான மெத்தட். நீங்கள் இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட சர்க்யூட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேப்டான் டேப்பில் இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு சால்டிங் வச்சு இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து பேட்ரி வந்து பேரலல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்காக மல்டிமீட்டரில் செக் பண்ணிவிடுவோம் எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு. செக் பண்ணால் 3.91 இதுதான் நமக்கு வோல்டேஜ் வரணும். பேரலல் கனெக்ஷனில் இதுதான் வரணும். சப்போஸ் நீங்கள் சீரிஸ் கனெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு 7.2 காமிக்கணும். mAh வந்து நம்ம இப்போது நான் என்னோடய மல்டிமீட்டரில் செக் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் லித்தியம் அயன் பேட்டரிஸ்னால ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ் ஆகுதுனால ஆம்ப்ஸ் நான் வச்ச உடனே ஷார்ட் ஆகும். அதனால தான் ஆம்ப்ஸ் வந்து இதை செக் பண்ண முடியாது. அது மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நமக்கு 20,000 mAh அது வந்துடும். அது டேம் ஷூர். அது எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா நம்மளோட கேசிங் தான். இந்த கேசிங்கில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இதுதான் பேஸ். இந்த பேஸில் வந்து சைடு எல்லா கார்னர்ஸும் வச்சுட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் நான் இதில் இன்செர்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பொசிஷனுக்கு வந்து இதை வந்து காவிங் வந்து ட்ரில்லிங் அண்ட் அதர் ஸ்டஃப் வந்து பண்ண போகிறேன். லைக் இதில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பர்டிகுலர் எல்இடிக்காக ஒரு சுவிட்ச் டெடிகேட்டட் சுவிட்ச் வைக்க போகிறேன். அந்த சுவிட்ச் எதுக்காகனா இது வந்து நம்ம டேரெக்டாக இந்த பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுனால தனியாக ஒரு சுவிட்ச் இந்த எல்இடிக்கு வாங்கி வைக்க போகிறேன். மீதி எல்லா கண்ட்ரோல்ஸ் இந்த போர்டோட மற்ற கண்ட்ரோல்ஸ் அண்ட் இந்த டிஸ்பிளே ஆன் பண்ணுறதுக்குலாம் இங்கேயே சுவிட்ச் அவைலபிளாக இருக்குது. ஆனால் இது வந்து நான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது உள்ளே வந்து நமக்கு ப்ரெஸ் பண்ண டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால இதுக்கு வந்து வேறு ஒரு சின்ன ரவுண்ட் சுவிட்ச் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் 2 சுவிட்ச் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே வியூவிங் அண்ட் அதர் ஸ்டஃப்க்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் ஏற்கனவே. இது அவைலபிளாக இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் அதுக்கப்புறம் இந்த கார்விங் முடிஞ்சப்பறம் இந்த சோலார் பேனலும் இதுவும் எப்படி இந்த மூணுத்தையும் நம்ம இன்டர் கனெக்ட் பண்ணுறது ஒரு சர்க்யூட் இருக்குது. அதுதான் மெயின். அதுக்கு ஒரு முக்கியமான காம்பனண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அது நம்ம ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராசஸ் காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்மளோட பவர் பேங்க் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃபைனல் ஸ்டேஜ் வந்துட்டோம். ஓகே, இப்போ கனெக்ஷன்ஸ் தான் மெயின். இதில் வந்து 3 ஏரியாஸ் இருக்குது. 3 ஏரியாஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்ச், இது வந்து ஆன் ஆஃபோட ஸ்விட்ச், இது வந்து எல்இடி அந்த எமர்ஜென்சி எல்இடி அண்ட் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் சோலார் பேனல். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா பவர் பேங்க் வந்து இப்போ நான் ப்ளேஸ் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டிஸ்பிளே வந்து இங்கே மானிட்டர்ஸ் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது டிஸ்பிளேயோட ஒயர், எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்க ஒயர். ஓகே, இது வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த டிஸ்பிளே என்ன ஃபார்மெட்டோ அப்படியே நீங்கள் ஒயர் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. நெக்ஸ்ட் இதுதான் நெகட்டிவ் சைட், இங்கே வந்து பாசிட்டிவ் சைட். ஓகே, அதான் B+, B-. இங்கே வந்து நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுவோம். இதில் எந்த சேஞ்சும் இல்லை. நெக்ஸ்ட் இங்கே தான் ஸ்விட்ச் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டாட்ஸ் தெரியுதுல்ல, இதுதான் ஸ்விட்சோட பாயிண்ட். அந்த ஸ்விட்சோட பாயிண்டில் தான் இந்த ஸ்விட்சை வந்து நம்ம இப்படி இன்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் கனெக்ஷன். இது வந்து ஸ்விட்ச் நான் வந்து வேறு ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் இருந்த ஸ்விட்ச் வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாதனால நான் வேறு ஸ்விட்ச் போடுறேன். அதனால தான் இது ஒரு கனெக்ஷன். இந்த 2 மெயினில் இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் ஒன் ஆஃப் த ஸ்விட்சோட எண்டு வந்து நான் டேரெக்டாக எல்இடியோட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த சைட் பார்த்தா தெரியும், எல்இடியோட டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதனால நான் வந்து ஸ்விட்சோட அதர் எண்டில் வந்து பாசிட்டிவ், இந்த எல்இடியோட இன்னொரு எண்டு வந்து நெகட்டிவ். அதாவது நான் ஒயர் இப்படி எடுத்திருக்கேன். ஓகே, இது நம்ம டேரெக்டாகவே பேட்டரியோட நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்ம எங்கே கனெக்ட் பண்ணுறோமோ, அதாவது போர்டில் இன்புட்டாக நம்ம எங்கே பேட்டரி கனெக்ட் பண்ணுமோ அதே பாயிண்டில் தான் கனெக்ட் பண்ணணும். அதாவது இந்த 2 ஒயர் எங்கே கனெக்ட் பண்ணுமோ அதே இடத்துல இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் நீங்கள் எப்போலாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறீங்களோ டேரெக்டாக சப்ளை ஆகும். இது வந்து இந்த பேட்டரியில் இந்த எல்இடி போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் ஒரு 1 hour டெஸ்ட் பண்ணி தான் பார்த்துட்டேன். டெஸ்ட் பண்ணி தான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் எல்இடி நீங்கள் யூஸ் பண்ணால் இது எந்த இஷ்யூ இருக்காது. ஏன்னா ஹீட் சிங் எல்லாமே ப்ரொடெக்ஷனோடு இருக்கனால இந்த எல்இடி வித்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட், இதுதான் மெயின் பார்ட், அதாவது சோலார் பேனல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். இவன் தான் டயோட். ஓகே, இவன் தான் மெயின். நம்ம சோலார் பேனல் வந்து ஒன்லி ஃபார் சார்ஜிங் த பேட்டரிக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறதுனால நான் வந்து இந்த டயோடு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா என்னோட சோலாரோட இன்புட் மட்டும் தான் பேட்டரிக்கு போகணும். பேட்டரியோட அவுட்புட் வந்து சோலாரில் ரிவர்ஸ் கரண்ட்டாக வரக்கூடாது. அதுதான் மேண்டேட்ரி. அதுக்காக சேஃப்டிக்கு நான் டயோட் போட்டிருக்கேன். அப்போ என்ன ஆகுனா என்னோடய சோலாரில் இருக்க இன்புட் ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் மட்டும் பேட்டரிக்கு டேரெக்டாக போகும். ரிவர்ஸில் பேட்டரியோட வோல்டேஜ் ரிவர்ஸில் வராது. ஓகே, இதுவும் நம்ம டேரெக்டாகவே பாசிட்டிவ் நெகட்டிவ் எங்கே நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல வரும்.
இன்னும் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம இதில் வோல்டேஜ் வந்து டெஸ்ட் பண்ணால் எனக்கு வோல்டேஜ் இங்கே காமிக்குது, பட் சார்ஜ் ஆகுதா இல்லையான்னு இண்டிகேஷன் இங்கே டிஸ்பிளேல வராது. ஓகே, அதுதான் ஒரே ஒரு ட்ராபேக். ஏன்னா நம்ம இது டேரெக்டாக இந்த மாடலில் வந்து சால்விங் பண்ண முடியும், பட் ரொம்ப மைன்யூட்டான பார்ட்ஸ்னால நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஷார்ட் ஆகிடுச்சுன்னா மாடியில் டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகம். அதனால் தான் ரிஸ்க் வேணான்னு சொல்லிட்டு தான் டேரெக்டாக பேட்டரியில் போடுறோம். நீங்கள் இந்த டேரெக்டாகவே பேட்டரியில் போகலாம், எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. ஓகே, ஏன்னா 5 வோல்ட் இது ஆம்ப்ஸ் வந்து லெஸ்ஸர் தான். மெயினாக இதுவும் சொல்லிடுறேன், இது வந்து எமர்ஜென்சி பர்பஸ்க்காக தான் இந்த சோலார் பேனல், ஒன்லி ஃபார் எமர்ஜென்சி சார்ஜிங். சப்போஸ் இப்போ உங்களுக்கு எமர்ஜென்சியாக தேவை, எனக்கு சார்ஜு தேவை, கண்டிப்பாக எனக்கு கொஞ்சமாவது என் ஃபோன் சார்ஜ் ஆகணும் மட்டும்தான் இந்த சோலார் பேனல் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்லாம் ஆகாது. ஓகே, ஏன்னா இதோட ஆம்ப்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப கம்மி. ஓகே கைஸ், தட்ஸ் ஆல். இதை வந்து இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணி க்ளோசிங் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபைனலி என்க்ளோசர் பண்ணி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு லைட் ஆன் பண்ணி பார்ப்போம். லைட் நல்லாவே பிரைட்டாகவே இருக்குது. ஓகே, சோலார் பேனலும் ஒர்க் ஆகுது, பட் இண்டிகேஷன் இருக்காது, அதுவும் நான் சொல்லிடுறேன். ஆனால் ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டு அவுட்புட்லாம் கரெக்டாக வருது, அது நோ இஷ்யூஸ். இப்போ வந்து இது டபுள் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடுச்சா, 75%. இந்த டாட் வரும், அது கம்பல்சரி. ஓகே, இந்த டாட் கம்பல்சரி வரும், நீங்கள் யூஸ் பண்ணனாலும் இல்லைனாலும் எவ்வளோ பர்சன்டேஜ் 100க்கு அந்த டபுள் டாட் வந்துச்சுன்னா இது ஆனிங்க்கு இது டிஃபால்ட்டாக இருக்க ஒரு செட்டிங், அதனால் அது அப்படி தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட்டு இது பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபோன் இருக்குது, கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சாலிடாக சார்ஜ் ஆகுது. இதில் வந்து 22.5 வாட்ஸ்னால அந்த சப்போர்ட் உள்ள ஃபோன் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரும். அதனால் நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, இப்போ நல்லபடியாக சார்ஜ் ஆகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இண்டிகேஷனும் இறங்கும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக. Okay, hope you guys like this video. Please like, share, comment and subscribe my channel. This is Galaxy Maker. See you on next video. Bye bye guys. Any doubts or clarification என்னோட Insta ID லையோ இல்லை comment section கேளுங்க. Okay, see you on next video. Bye bye.